யோகாம்பால் சாம்பார் பொடி நிறைய பேர் வாங்கிட்டுருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய பேர் தேவைப்பட்டவா எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 1 pot மீல் தான். பட் காராமணி வச்சு, இந்த ஒயிட் காராமணி இருக்கு இல்லையா, இதை வச்சு ஒரு சப்ஜி. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இது நீங்கள் வந்து சப்பாத்திக்கு ஆர் நீங்கள் சாதமாக பேசி சாப்பிட்றீங்கனாலும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், பே லீஃப் 2, பட்டை ஒரு 1 inch துண்டத்துக்கு 2 போடுங்க, கிராம்பு ஒரு 4, ஏலக்காய் 2. ஸோ இதில் இப்போ 1 pot மீலில் பண்ணுறேனே, இது ஆனியன் கார்லிக் போட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ ஆனியன் நோ கார்லிக்கில் இதை பண்ண போகிறோம். ஸோ இது ஹாப்பியான இது, எல்லாருமே யூஸ் பண்ணால். ஆனியன் கார்லிக் யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவாளாம் நோ ஆனியன் நோ கார்லிக்கில் இந்த சப்ஜி பண்ணிக்கலாம். இது எவ்வளோ காராமணி நான் வச்சுருக்கேன் அப்படி சொல்லி கேட்டேன்னா, 200 grams காராமணி நான் ஊற வச்சு வச்சுருந்துருக்கேன். இது என்னென்னு கேட்டேன்னா, ஒரு 3 தக்காளி பழம் நான் அது அரைச்சிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி பழம், 3 தக்காளி பழம். தனியா பொடி 2 ஸ்பூன் போட்டுருங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/2 teaspoon. காரப்பொடி ஒரு 1/2 teaspoon. எண்ணெயில் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் வறுபடட்டும். பச்சை வாசம், தக்காளியில் இருக்கிறது, அந்த பொடியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாமும் நல்லா வறுபடணும். எண்ணெயில் ஒரு 2-3 minutes நல்லா வறுத்துருங்க. கசூரி மேத்தி ஒரு 1/2 teaspoon எடுத்து க்ரஷ் பண்ணி போடுங்க. பெருங்காய பொடி ஒரு 1/4 teaspoon. ஸ்டேஜில் இதை வந்து நான் வெந்நீரை விட்டு ஊற வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு 1/2 hour தான் ஊற வச்சேன். அதுக்கே இந்த அளவுக்கு நல்லா இதாகிடுது. கரம் மசாலா பொடி ஒரு 1/2 teaspoon. தண்ணி நல்லா இந்த காராமணிலாம் முங்குற அளவுக்கு விட்டுருங்க. 1 to 2 cups கிட்ட தண்ணி விட்டுருங்க. மீடியம் ஹையில் வைங்க, கொதி வரட்டும். அப்புறம் மூடலாம். மூடி எக்ஸாக்ட்லி 4-5 விசில் வாங்குங்க. சரியாக இருக்கும். 4-5 விசில் வாங்கினீங்கன்னா நல்லா வெந்து போயிருக்கும் காராமணி. நல்ல ஏன்னா உப்பு போட்டதுனால 4-5 விசில் சொல்கிறேன். இல்லைன்னா உப்பு போடாமல் இருந்ததுன்னா 3 விசில்லையே குழஞ்சி போயிடுவது. உப்பு போட்டதுனால நல்லா குழஞ்சி வேகணும்னா ஒரு 4-5 விசில் வரணும். இது மீடியம் ஹையில் வைக்கலாம். இல்லைன்னா ஒரு கொதி வரட்டும், மூடலாம். கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதில் மூடிடலாம். இப்போ மீடியம் ஹையில் வைக்கலாம். ஒரு 4-5 விசில் வரட்டும், பார்க்கலாம். ப்ரெஷர் நல்லா இறங்கிடுது. அப்படி நல்லா வெந்திருக்கு தெரியுது அவங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் திருப்பி அடுப்பை பற்ற வச்சுட்டு சின்னதாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்மாஷரால் ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. நல்ல கமகமன் வாசனையாக இருக்குங்க. உப்பு போட்டதுனால தான் நான் வந்து ஒரு 5-6 விசில் கொடுத்துருக்கோன்னு சொல்லி சொன்னதுக்கு காரணமே பாருங்க. இப்படி மைய வெந்திருப்பது தான் ஜோராக ரெடி எடுத்து இதில் வந்து அடுப்பை அணைச்சிடுறேன். அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிடும். சின்ன பழம்தான், கொத்தமல்லி. ஸோ நோ ஆனியன் நோ கார்லிக்கில் ஒரு நல்ல சப்ஜி, ப்ரோட்டீன் ரிச் காராமணியை வச்சு ஒரு சப்ஜி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும்.
சப்பாத்திக்கெலாம் நீங்கள் தொட்டுன்னு சாப்பிடலாம். சாதமாக வேணாலும் நீங்கள் எதையாவது சாத்துக்கு தொட்டுன்னு சாப்பிடணுன்னாலும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபன் பாக்ஸ்லலாம் எடுத்துன்னு போகிறதுக்கலாமா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். சுட சுட இருக்கிறதே இந்த அளவுக்கு கரெக்டான இதில் இருக்குது. இன்னும் ஆற ஆற அது கெட்டியாகிடும். ஸோ நம்ம விட்ட தண்ணி எல்லாமே கரெக்டான அளவில் இருக்குது. ஸோ காராமணி சப்ஜி ரெடி. ஸோ இது நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.